துதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது ராகு தேசா என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். மற்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது எதற்காக இந்த ராகுவை மட்டும் நம்ம முன்னிலைப்படுத்தி அதனுடைய தசா என்ன செய்யும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம் அப்படின்னா, 9 கிரகங்கள்லேயே அதிகபட்சமான பாதிப்புகளையும் பலன்களையும் தரக்கூடிய கிரகங்களில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது இந்த ராகு தான். ஆனால் நம்ம 9 கிரகங்களில் எந்த கிரகத்துக்கு அதிகப்படியான பய உணர்வு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கண்ணை மூடிக்கிட்டு எல்லாரும் சொல்கிற ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். இந்த சனி பகவானை விட பாதிப்புகளை கொடுக்கறதையும் பலன்களையும் கொடுக்கறதுலையும் அதிகபட்சமான வல்லமை கொண்டது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது ராகுவாக தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகம் அப்படிங்கிறது ஒரு நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது. நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் தான் சனியை விட அதிக வல்லமை கொண்டதாகவும் அதிக பாதிப்புகளை தரக்கூடியதாகவும் இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கேதுவை கம்பேர் பண்ணும் பொழுது ராகு அப்படிங்கிற கிரகம் பலன்களையும் பாதிப்புகளையும் தரக்கூடியதில் 100 மடங்கு வல்லமை அப்படிங்கிறதுல அதிகபட்சமான அமைப்பை தான் தருது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதனால தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ராகுவினுடைய தசா என்ன செய்யும் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தி பார்க்கவிருக்கிறோம். ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது பொதுவாக 9 கிரகங்களை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் தெரியாத சில விஷயங்களையும் இந்த ராகுவினுடைய தசா காலத்தில் என்ன மாதிரியான நடைமுறை வாழ்க்கை முறை இருக்கும் அப்படிங்கிறதையும் அதனுடைய பலன்களையும் பாதிப்புகளையும் அதிலிருந்து வெளிவருவதற்கான சில நல்ல வழிபாட்டு முறைகளையும் கூட இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதே போல் ராகு அப்படின்னு சொல்லும் பொழுது ராகு தசை நடக்குது, காலசர்ப்ப தோஷம் இருக்குது, அதே மாதிரி லக்னத்தில் ராகு கேதுக்கள் இருக்குது, அல்லது கலத்திரத்துக்கு பார்க்கும் பொழுது திருமண நேரத்தில் ராகு கேதுக்கள் இருக்கிறது, தொழில் முறையில் ராகுவினால் ஏற்படக்கூடிய தடையை பற்றி பேசுறது, இது மாதிரி நிறைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முன்னிலைப்படுத்தி பார்க்கும் பொழுது ராகு அப்படிங்கிறது முதலிடத்துல தான் இருக்குது. இதில் முதல்ல நம்ம ராகு அப்படின்னா என்ன, அந்த கிரகம் என்ன மாதிரியான பலன்களையும் பாதிப்புகளையும் கொடுக்கும், அதனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும். அப்போ ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகமானது நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருந்துகிட்ருக்கு. இது ஒரு நிரந்தரமான வக்ர கிரகம். அப்போது ராகுவை பற்றி நிறைய கெடுதலான பலன்களையும் பாதிப்புகளையும் பற்றியுமே பேசிகிட்டு இருக்கோமே, இதில் நல்ல மாதிரியான பலன்களை ராகு கொடுக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக ராகு அப்படிங்கிற கிரகம் நல்ல மாதிரியான பலன்களையும் நடைமுறை வாழ்க்கையில் மிக யோகமான பலன்களையும் கொடுக்கும். ஆனால் அது எந்த மாதிரியான ஜாதகத்தில் அப்படிங்கிற ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குது. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது சில ஜாதகங்களுக்கு மட்டுமே ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகம் யோக பலன்களை கொடுக்கவிருக்குது. இது எப்படி நம்ம ஜாதகத்தில் கண்டறியறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகமானது இன்னொரு வக்ர கிரகத்தோடு தொடர்புடையதாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக யோக பலனை தருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, உதாரணத்துக்கு குரு வக்ரமாக இருக்குது, ராகு அதனோடு சேர்ந்துருக்கு அப்படின்னா கட்டாயமாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். இது எப்போ கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ராகுனுடைய தசாபுத்தி காலத்திலையோ அல்லது குருவினுடைய தசாபுத்தி காலத்திலையோ கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும். யோகமான காலகட்டமாகவும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ராகுங்கிறது நிரந்தரமான வக்ர கிரகம், அது இன்னொரு வக்ர கிரகத்தோடு சேரும் பொழுது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இல்லாமல் ராகு தனித்திருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்திருக்கும் பொழுது அந்த கிரக காரகத்துவ ரீதியான பிரச்சனைகளை தான் அதிகமாக கொடுக்குது. அப்போ இந்த ராகு தசை என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்க்கும் பொழுது கட்டாயமாக உங்களாலேயும் இதை தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனோடு ராகு சேர்ந்திருக்கா, சந்திரனோடு ராகு சேர்ந்திருக்கான்னு இது மாதிரி 9 கிரகங்களோடு அந்த ராகு சேர்ந்திருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் உண்டு, பாதிப்புகள் உண்டு அப்படிங்கிறத நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ராகுன்னு சொல்லக்கூடிய இந்த கிரகமானது என்ன மாதிரியான தன்மையில் இருக்குது, அதனுடைய கேரக்டர்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ராகுனுடைய தசா காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது 18 ஆண்டுகள். இந்த 18 ஆண்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப லாங் டைமாக இருக்கிறதுனால இந்த 18 ஆண்டுகளுமே இந்த ராகுனுடைய காரகத்துவத்தில் வர எல்லா விஷயங்களும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் நடக்கவிருக்கும். அதனால் கண்டிப்பாக அதனுடைய தன்மை தெரிஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ராகு திசையை கடக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ராகு திசை நடந்துட்டு இருக்கிறவங்கள நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது, ஜோதிடர்கிட்ட எனக்கு யாராவது செய்வனை வச்சுருக்காங்களான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட வேலையெல்லாம் இந்த ராகு அப்படிங்கிறது செய்யக்கூடிய ஒரு அம்சமாக இருந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட மனவலியையும் நடைமுறை வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை தூக்கிட்டு கொடுக்கறதுல அந்த ராகு அப்படிங்கிறது முதலிடத்துல இருக்கு. ஏன் அப்படின்னா, ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாது, அருவமாக இருக்கக்கூடிய கிரகம் தான் ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு நிழல் கிரகம்.
வக்ர கிரகம், சாயா கிரகங்கள் அப்படிங்கிற அந்த பெயர்லலாம் ராகுவை நம்ம வந்து அழைக்கலாம். இது மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. அப்போது இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது எதிர் திசையில் பயணிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்துகிட்ருக்கு. மற்ற கிரகங்கள்லாம் ஒரு பாதையில் பயணிச்சுது அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் மட்டும் எதிர் திசையில் பயணிக்கும். அதனால தான் இதனுடைய வேகமும் தாக்கமும் பாதிப்புகளும் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மாதிரி ஒரு ஜாதகர் வந்து ஜோதிடர்கிட்ட கேட்கும் பொழுதே ராகு திசை நடக்கிறவங்க நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது செய்வன வச்சுருக்கிறாங்களான்ற அளவுக்கு ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போ இந்த 18 ஆண்டுகளும் ராகுவினுடைய தன்மையை தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி இந்த காலகட்டத்தை கடக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ ராகு அப்படிங்கிறது என்ன மாதிரியான கிரகம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது எப்படிப்பட்ட தாக்கத்தை தரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த ராகு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் மற்ற கிரகங்களோடு தொடர்புடைய இடத்துல இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வரிசையை பார்த்துடலாம். இப்போ உதாரணமாக சொல்லும் பொழுது, பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு சூரியனோடு சேர்ந்திருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்களையும் பாதிப்புகளையும் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த சூரியன் ராகு சேர்க்க சூரியனுடைய தசால ராகுவினுடைய புத்தி நடக்கிறது, அல்லது ராகுவினுடைய தசால சூரியனுடைய புத்தி நடக்கிறது, இந்த மாதிரி காலகட்டத்திலேயோ அல்லது சூரியன் ராகு சேர்ந்து இருக்கு அப்படின்னாலோ என்ன மாதிரியான பலன்களையும் பாதிப்புகளையும் கொடுக்கவிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்தெந்த காரகத்துவத்துல எல்லாம் வருதோ அதுலையெல்லாம் இந்த ராகு அப்படிங்கிறது பிரச்சனையை நமக்கு கொடுக்கும். கூட இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது தான் இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது உறவு முறைகளில் தந்தை வழி உறவினர்களையும் தந்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்துகிட்ருக்கு. அதே போல் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம சமூகத்தில் பார்க்கும் பொழுது சமுதாயத்தில் இது அரசு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் ஒரு நிரந்தரமான வருமானத்தை குறிக்கக்கூடியது அரசு சம்மந்தப்பட்ட பேங்க், அதிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம சூரியனுடைய காரகத்துவத்தில் வரக்கூடியது தான். நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியது சூரியன் அப்படிங்கிறதுனால இது மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதே போல் நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உடல் ரீதியான பாதிப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தலை சம்பந்தப்பட்ட விஷயம், அதில் ஏதாவது சர்ஜரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், கண் சம்பந்தப்பட்ட வியாதிகளை தரக்கூடியது, அதில் அலர்ஜியை தரக்கூடியது, இதெல்லாம் இந்த ராகுனுடைய வேலை. சர்ஜரி செய்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது. இந்த காரகத்துவத்தினுடைய அடிப்படையிலெல்லாம் பிரச்சனைகளை இந்த சூரியன் ராகு சேர்ந்திருக்கும் பொழுது கட்டாயமாக நமக்கு தந்துடுது. அதே போல் சந்திரனோடு ராகு சேர்ந்திருக்கும் பொழுது இது என்ன மாதிரி பலன்களையும் பாதிப்புகளையும் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது உறவு முறைகளில் தாயாரை குறிக்கக்கூடியது. அதே போல் கண் சம்மந்தப்பட்ட நோய், ஸ்கின் அலர்ஜி, மனநோய் சம்மந்தப்பட்டது, மன அழுத்தத்திலே நம்மளை வச்சுருக்கிறது, மன உளைச்சலை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது, என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாத மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது, இது மாதிரியான தோற்றத்தையும் நடைமுறை வாழ்க்கையும் நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த ராகு அப்படிங்கிறது. இது சந்திரன் ராகு சேர்ந்திருக்கும் பொழுது இது மாதிரி பாதிப்புகள்லாம் நமக்கு கட்டாயமாக இருக்கும். அதே போல் தொழில் சம்மந்தப்பட்டு நம்ம பார்க்கும் பொழுது சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது உணவு சம்மந்தப்பட்ட தொழில்களை குறிக்கக்கூடியது. பால், நீர், மோர், இது மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடியது சந்திரன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது மாதிரி அமைப்புகள் எல்லாம் கூட தொழில் செய்கிறவங்களுக்கு கட்டாயமாக இந்த சந்திரனுடைய தசால ராகுனுடைய புத்தி நடக்கிறது, அல்லது ராகு திசையில் சந்திரனுடைய புத்தி வரக்கூடிய காலங்களில், அல்லது சந்திரனும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது மாதிரியான அமைப்புகள்லாம் கட்டாயமாக உண்டு. அதே போல் அடுத்ததாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் கூட ராகு சேரும் பொழுது என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உறவு முறைகளில் ஒரு பெண்ணுக்கு கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய். அப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிறது நடைமுறை வாழ்க்கையில் நல்லபடியாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளையும் பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் ராகு கிரகச்சேர்க்கை இருந்தாலோ, அல்லது செவ்வாயினுடைய தசா காலத்தில் ராகுவினுடைய புத்தி போயிட்டு இருக்கும் பொழுது, அல்லது ராகுவினுடைய தசா காலத்தில் செவ்வாய் புத்தி வரும் பொழுது கட்டாயமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி உறவு முறைகளில் பங்காளியுடைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதும் இந்த காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது உடன் பிறந்தவர்களையும் பங்காளிகளையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லும் பொழுது கணவன் மனைவி பிரச்சனையும், உடன் பிறந்தோர் பிரச்சனையும், சொத்து பத்துக்காக பங்காளி சண்டை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பையும் கட்டாயமாக இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது கடந்தே தீரணும். இதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிகபட்சமாகவே இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த செவ்வாய் ராகு கிரகச்சேர்க்கை இருக்கிறவங்க பிரிவினை ஏற்படுத்திக்கிட்டு பிரிஞ்சிடுறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. சாட்சியோடு சண்டை போடக்கூடிய நிறைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது கட்டாயமாக இருந்துட்டு இருக்கும். அதே போல்
செவ்வாய் ராகு காம்பினேஷன் நமக்கு தசாபுத்தியில் இருந்தாலும் சரி அல்லது இந்த சேர்க்கை இருந்தாலும் சரி அடிக்கடி அறுவை சிகிச்சை நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, விபத்து ஏற்படக்கூடிய காலகட்டம்லாம் இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷனில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்துகிட்ருக்கும். இதெல்லாம் இந்த செவ்வாய் ராகுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்புகளாக இருந்துகிட்ருக்கு. அதே போல் கூட்டு மரணங்களை ஏற்படுத்துறது, ஒரு வண்டியில் போயிட்டுருக்கும் பொழுது போயிட்டு இருந்த நிறைய பேர் இறந்துட்டாங்க, அந்த வண்டியில் இருந்து யாருமே உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டு மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விபத்துக்களை ஏற்படுத்துறது, இது மாதிரி அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் ராகுவில் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது புதன். இந்த புதன் கூட ராகு சேர்ந்திருக்கும் பொழுது என்ன மாதிரியான பாதிப்புகளை தருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய காரகத்துவத்தில் வரக்கூடியது. தகவல் தொடர்புக்கு முக்கியமாக குறிக்கக்கூடிய கிரகத்தில் ஒன்று புதன் தாங்க. அப்போ இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது பேங்க் சம்மந்தப்பட்டது, செக்லீஃப் சம்மந்தப்பட்டது, வங்கியில் இருக்கக்கூடிய அமைப்புகளை சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடியது. அதே போல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இந்த புதன் தான் குறிக்குது. அதே போல் மாமன் மச்சான் உறவினர்களை குறிக்கக்கூடியது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை குறிக்கக்கூடியது எல்லாமே இந்த புதன் தான். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியதும் இந்த புதனாகத்தான் இருந்துகிட்ருக்கு. அப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த எல்லா காரகத்துவத்திலையுமே புதன் ராகு கூட சேர்ந்திருக்கும் பொழுது கட்டாயமாக அதனுடைய தசாபுத்தி காலங்களில் பிரச்சனையை நம்ம சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்திடுது. அதே போல் மாணவர்களுக்கு நல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி தடையை ஏற்படுத்துறதோ அல்லது நல்லா படிச்சுட்டு இருந்த மாணவன் நல்லா படிக்காமல் போகிறதோ கூட இந்த புதன் ராகு காம்பினேஷனில் கண்டிப்பாக நடக்கும். அதாவது ராகுனுடைய தசா காலத்தில் புதன் புத்தி வருது, புதனுடைய தசா காலத்தில் ராகுவனுடைய புத்தி வருது, அல்லது புதன் ராகு சேர்க்கை அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் கட்டாயமாக கொடுத்துரும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் குரு. இந்த குரு கூட ராகு சேரும் பொழுது என்ன மாதிரியான பாதிப்புகளை தரும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகமானது பணம் சம்பந்தப்பட்ட, அதுவும் பெரும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது. அதே போல் சுப நிகழ்ச்சிகள், மங்களகரமான எல்லா விஷயங்களையும் குறிக்கக்கூடியது இந்த குரு தான். குழந்தை சம்பந்தப்பட்டது, இது மாதிரியான அனைத்து விஷயங்களையும் குறிக்கிறது குருவாகத்தான் இருந்துட்டு இருக்கு. குருவினுடைய காரகத்துவங்கள் அதிகம். அப்போ இது மாதிரியான விஷயங்களோடு ராகு சேரும் பொழுது கண்டிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, முக்கியமாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு அடியை சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்திடுது. ஏன்னா பெரும் பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த குரு. அப்போ குரு ராகு சேர்க்கை ஏற்படும் பொழுதோ, அந்த காம்பினேஷனில் தசாபுத்தி நடத்தும் பொழுதோ அல்லது சேர்க்கை இருக்கும் பொழுதோ கண்டிப்பாக அவர்களுடைய சேவிங்ஸ்லேருந்து பணத்தை எடுத்துட்டா திருப்பி அதை பேங்க் அக்கௌண்ட்லேயோ அவங்க பேக்கெட்லேயோ வைக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனைகளை இது ஏற்படுத்திடுது. ஜாமீன் கையெழுத்து போட்டு நம்ம வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த குரு ராகு சேர்க்கை அப்படிங்கிறதும் இந்த காம்பினேஷனும் ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சுக்கிரன். இந்த சுக்கிரன் கூட ராகு சேரும் பொழுது என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சுக்கிரன் அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய கிரகமானது ஒரு ஆணுக்கு திருமண வாழ்க்கையில் பெண்ணை குறிக்கக்கூடியது, அதாவது தனக்கு வரக்கூடிய மனைவியை குறிக்கக்கூடியது சுக்கிரன், பெண்களை குறிக்கக்கூடியது சுக்கிரன். அதே போல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது சுக்கிரன் தான். சுகபோகமான வாழ்க்கை முறையை குறிக்கக்கூடியது, சொகுசாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை குறிக்கக்கூடியது, நடைமுறை வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழக்கூடிய அந்த அமைப்புகளை குறிக்கிறதெல்லாம் சுக்கிரன் தான். இதில் சுக்கிரன் ராகு கூட சேர்ந்திருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் ஏற்படுது, பலதார தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது, பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியது, விவாகரத்து பெறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு. செவ்வாய் ராகு, சுக்கிரன் ராகு ரெண்டுமே விவாகரத்து பெறக்கூடிய அமைப்புகளும் சண்டை சச்சரவுகளையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்துட்டு இருக்கு. அதுலேயும் சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது பணத்தையும் குறிக்குது அப்படிங்கிறதுனால பொருளாதாரத்திலையும் இது மிகப்பெரிய ஒரு அடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த சுக்கிரன் ராகு சேரும் பொழுது கண்டிப்பாக ஒரு நாளாவது கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்பட்டு பஞ்சாயத்தில் நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுத்திடுது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம். சனி கூட ராகு சேரும் பொழுது நம்ம எதிர்பார்க்காத பிரச்சனைகள், அவமானங்கள், தாங்கிக் கொள்ள முடியாத அவமானங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சனி ராகு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது சனி ராகு கிரகச்சேர்க்கையாக இருக்கும் பொழுதும் சரி, சனி தசாவில் ராகுனுடைய புத்தி அல்லது ராகு தசையில் சனியினுடைய புத்தி காலங்களில் கூட கண்டிப்பாக பெருத்த அவமானங்கள் அப்படிங்கிறதும் மீண்டு வர முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத அவமானங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துகிறது. சனி அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மகாரகன், தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நடைமுறை வாழ்க்கையில் மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தக்கூடியதில் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராகு கூட சேரும்பொழுது ஏற்படுது. சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டிட்டு முழிக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். பொதுவாக ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கறதுல முதலிடத்துல இருக்கும். அதுவும் இந்த சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது பெருத்த அவமானத்தை ஏற்படுத்தி தாங்கிக் கொள்ள முடியாத மனவலியை நமக்கு ஏற்படுத்திடும். இப்போ 9 கிரகங்களுடைய கிரக சேர்க்கையில் இந்த ராகு சேரும் பொழுது என்ன மாதிரியான பலன்களையும் பாதிப்புகளையும் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
அதே போல் ராகு என்ன மாதிரியான காம்பினேஷனில் இருக்கும் பொழுது யோக பலன்களை தருது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதாவது ராகுவை போல கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, யோக பலன்களை தரக்கூடிய ராகுவாக இருக்கும் பொழுது ஜாதகத்தில் கண்டிப்பாக அந்த ராகு தசை 18 வருஷத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில ஜாதகர் நல்லா வாழ்ந்துட்டு இருந்த நடைமுறை வாழ்க்கையில் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் ராகு இருந்திருக்கு. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு வந்து யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கா அல்லது பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்கா, என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி ராகுனுடைய வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமாக நம்மளும் ராகுனுடைய பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் நல்ல அமைப்புகளையும் நம்மளாலையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும். பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது ராகுனுடைய தசாபுத்தி காலங்களில் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இது பிரம்மாண்டமாக ஒரு யோசனை கொடுத்து தொழிலையாக இருக்கட்டும் அல்லது சுப நிகழ்ச்சிகளையாக இருக்கட்டும் பணத்தை பெருமளவு செலவு பண்ண வைக்கிறதுல, பிரம்மாண்டமாக ஒரு விஷயத்தை முடிவெடுத்து ஆலோசித்து அதை செயல்படுத்துறதுல ராகுக்கினை வேறு எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால ஆசைகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தூண்டக்கூடிய ஒரு போகக்காரகனாக ராகு இருக்குது. அப்படிங்கிறதுனால முடிவுகளை இந்த காலகட்டத்தில் சரியாக எடுக்கணும். அதனால் ராகுனுடைய தசா புத்தி அல்லது அந்தரம் போயிட்டு இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் மிக கவனமாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை ராகு தசா நடந்துட்டுருக்கு அல்லது ராகுனுடைய புத்தி நடந்துட்டுருக்கு அல்லது உங்களுடைய ஜாதகம் ராகுனால தான் சில கஷ்டங்களை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னா கட்டாயமாக நீங்களும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி சில வழிபாட்டு முறைகளை ஏற்படுத்திக்கோங்க. பொதுவாக ராகுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு என்ன மாதிரி வழிபாடுகளை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது சர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. அப்படிங்கிறதுனால புற்று வழிபாடை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இது அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய புற்று வழிபாடாக இருந்தால் சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. துர்காதேவி, காளி, கன்னிகா பரமேஸ்வரி இந்த மாதிரியான வழிபாடுகளை எடுக்கும் பொழுது கட்டாயமாக ராகு அப்படிங்கிறது நல்ல ஒரு வழிகாட்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இது மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி என்ன மாதிரியான நாள், கிழமை அல்லது நட்சத்திரம், திதியை ஃபாலோ பண்ணி வழிபாடுகள் எடுக்கலாம். அது யோகமான பலன்களை கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்குமா அப்படிங்கிறதுல உங்களுடைய சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம். ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே அவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.